நான் சாதியும் அல்ல, நான் மதமும் அல்ல, நான் மொழியும் அல்ல, நான் இனமும் அல்ல, நான் பிறக்கவும் இல்லை, நான் இறக்கவும் இல்லை. என்னுள் பேரண்டமும் பேரண்டத்திற்குள் நானும் இரண்டறக் கலந்திருக்கின்ற என்றென்றும் நிலைத்திருக்கின்ற பிரம்மமே நான். பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமை யான். தேவையும் தகுதியும் இல்லாதவன் ஞானமடைய முடியாது. ஞானமடைவதற்கும் தேவைக்கும் தகுதிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கின்றதா என்றால் நிச்சயமாக இருக்கு. எப்படி? இப்போது எல்லாருக்குமே ஞானமடையணும், எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும், ஞானமடைந்தால் தான் பிறவா பெருநிலை என்பது உண்டு. அப்போது ஞானமடைய வேண்டும் என்ற எண்ணம் எல்லாருக்கும் இருக்குது, தேவை இருக்குது. ஆனால் அதற்கான தகுதி இப்போது ஒரு மாவட்டத்தை ஆளக்கூடிய ஒரு மாவட்ட ஆட்சியாளராக ஆகணும்னு எனக்கு எண்ணம் இருக்கலாம், தேவை எனக்கு இருக்கலாம். நிறைய சம்பளம் கிடைக்கும், நிறைய ஒரு மிகப்பெரிய ஒரு இதில் வாழ்வியல் சூழல் வேறு மாதிரி இருக்கும். அப்படிலாம் நிறைய தேவை இருக்கலாம். ஆனால் தகுதி ஒன்று வேணும் இல்லையா? அப்போ ஆட்சியர் ஆகணும்னா அதற்கு எவ்வளோ விஷயத்தை கொடுக்க வேண்டியது இருக்குது. சரியா? வெறுமனை ஒரு டிகிரி முடித்தவங்கள்லாம் கலெக்டர் ஆகிட முடியாது. அப்போ கலெக்டர் ஆகிறதுக்கு, அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகுவதற்கு அவங்க எவ்வளோ விஷயம் கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்போது அந்த அளவுக்கு அவங்க தகுதியை வளர்த்துக்கணும். தேவை இருந்தாலும் தகுதி வளர்த்துக்கணும். அந்த தேவையும் தகுதியும் இருக்கும் பட்சத்தில் மாத்திரம்தான் ஒரு ஆட்சித்தலைவராக, மாவட்ட ஆட்சித்தலைவராக மாற முடியும். இது ஒரு உலகியலுக்கு இது நிரந்தரம் கிடையாது. இது நிரந்தரம் கிடையாது, இது அழியக்கூடியது. இன்றைக்கி ஒருவர் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகிறாருன்னா, அந்த மனிதன் அந்த ஆட்சித்தலைவர்ன்ற அந்த ஒரு பதவி என்பது அவன் இந்த உடல் இருக்கும் வரைக்கும் தான் அவனுக்கு அந்த ஆட்சித்தலைவர்ன்ற பேர். அந்த உடலை விட்டு உயிர் போயிடுச்சுன்னா ஒன்றுமே, அந்த ஆட்சித்தலைவர் அதை பற்றி ஒன்றுமே, அது எல்லாமே ஜீரோவுக்கு போயிடும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஒரு மனிதன் ஞானமடைய வேண்டும் என்ற பயணத்தில் பயணித்து ஞானம் அடைந்துட்டான்னா அவனுக்கு அவ்வளோதான், அந்த பிறப்பிறப்பு சுழற்சியே நின்றும். அவனுக்கு அதுக்கப்புறம் பிறவி கிடையாது. இதுக்கே இவ்வளோ கஷ்டம். ஒரு ஆட்சித்தலைவர் ஆகணும்னாலே அதுக்கு எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, எவ்வளவு அந்த 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 கட்டமைப்பு எவ்வளவு வச்சுருக்குது. இதெல்லாம் கடந்து வரணும், இவ்வளோ விஷயத்தை நீ கடைப்பிடிக்கணும், அப்போ தான் உன்னால் நீ ஆட்சித்தலைவராக வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வச்சுருக்கு இல்லையா? அப்போது இந்த பேரண்டமானது நீ ஞானமடைய வேண்டும் என்றால் அது எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். இது இல்லை, இதை விட்டுட்டு வான்னு உன்னை கழிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா சும்மா கிடையாது. ஃபிலிம்ஸ் இருக்குது, அது இது பண்ணணும். அதுக்கப்புறம் மெயின்ஸ் இருக்குது, அது இது பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் இருக்குது, அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்குது. இவ்வளவும் இருக்குது. எல்லாருமே நிறைய பேர் ஃபிலிம்ஸில் இது படிச்சுட்டு வந்துடுறாங்க. அப்புறம் பார்த்தா மெயின்ஸில் கோட்டை விட்டுருவாங்க. திரும்பி அவங்க மெயின்ஸ் மட்டும் எழுத முடியாது, திரும்பி ஃபிலிம்ஸும் இது பண்ணணும், மெயின்ஸும் கிளியர் பண்ணணும். அப்போது அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் அந்த இதுக்குள்ளே போக வேண்டியது இருக்குது. இது ஒன்று மற்றது. இந்த உடலை விட்டு உயிர் போயிடுச்சுன்னா, ஒருவன் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு படித்து கலெக்டர் ஆகி ஒரு மாதத்தில் அவன் உடலை விட்டு உயிர் போயிடுச்சுன்னா அவன் அத்தனை வருஷ உழைப்பும் அவ்வளோதான் வேஸ்ட்டு, ஜீரோவுக்கு போயிடும், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஆனால் இங்கே ஒருவன் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஞானம் அடைந்துட்டான்னா, ஞானமடைந்தவன் யாரும் அவ்வளவு இலகு அவனுக்கு சீக்கிரம் மரணம் வராது. ஏன் அப்படின்னா, அவனை வச்சு இந்த பேரண்டம் பின்வரும் சந்ததியினருக்கு பல விஷயங்களை கடத்தக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அப்போ கேட்கலாம், அப்போ விவேகானந்தர் மாத்திரம் ஏன் 38-40 வயசுக்குள்ளே இறந்து போனார் அப்படின்னு கேள்வி கேட்டால், விவேகானந்தர் 80 வயசு வரைக்கும் இருந்து என்ன செய்யணுமோ அது 40 வயசுக்குள்ளேயே பண்ணிட்டார்.
உங்கள்ட்ட இந்த கேள்வி வரும், அப்போ ஞானமடைந்தவர்கள்லாம் ரொம்ப வயசானதாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னா விவேகானந்தர் மட்டும் ஏன்னு யாராவது ஒருத்தவங்க வந்து கேள்வி கேட்பீங்க. அப்போ விவேகானந்தர் என்ன பண்ணார், ஒரு ஞானமடைந்த பிறகு 80 வயசில் பயிரிட வேண்டிய வேலையை 40 வயசில் செஞ்சு முடிச்சிட்டாரு. மற்றொன்று அந்த ஞானமடைந்த ஆன்மாவானது அது முடிவு பண்ணிடுது, எனக்கு இனிமேல் பிறவி இது இப்போதும் அப்படின்னு அது முடிவு பண்ணிடுது. முடிவு பண்ணோன்னா அந்த 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 பயணத்தை முடிச்சுக்கிறது. அப்போது வெறுமன தேவை மாத்திரம் இங்கே முக்கியம் இல்லைங்க, தகுதின்னு ஒன்று இருக்கு இல்லையா? தகுதி இல்லாத யாராவது எங்கேயாவது போயிட முடியுமா? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்துட முடியுமான்னா முடியாது இல்லையா? ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு தகுதி வச்சுருக்காங்க இல்லையா? இங்கே உலகிகளுக்கே இருக்கு இல்லையா? அப்போ இந்த பேரண்டமானது ஒரு தகுதி வச்சுருக்கோம்ல. அப்போ அந்த தகுதியை நாம் வளர்த்துக்காம எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னா எப்படி கிடைக்கும்? அப்போது ஒருவனுக்கு தேவையும் இருக்கணும், தகுதியும் இருக்கணும். வெறுமன தகுதி இருந்து தேவை இல்லாமல் போனாலும் வேஸ்ட்டு, தேவை இருந்து தகுதி இல்லாமல் போனாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. முதல்ல வெறுமன தகுதி வந்துடாது, தகுதி இருந்துச்சுனாலே தேவையும் வந்துடும். இப்போ புறத்தில் இங்கே அந்த உலகியலில் ஒரு சிலருக்கு தகுதி இருக்கும், தேவை இல்லாமல் இருக்கும், பேசாமல் அமைதியாக இருந்துருவாங்க. ஆனால் அந்த ஞானம்ன்ற இடத்துக்கு நகரும் பொழுது அவனுக்கு தேவையும் இருக்கணும், தகுதியும் இருக்கணும், ரெண்டுமே இருக்கணும். தேவை இல்லாமல் தகுதி வராது. ஏன்னா அவன் அதை வளர்த்துக்கிறதுக்கு தயாராக மாட்டான். அவனுடைய பயணம் முழுவதும் வேறு எதையும் நோக்கி போக ஆரம்பிச்சிடும். ஆக நீ ஞானமடைய வேண்டுமென்றால் தேவையும் இருக்க வேண்டும், தகுதியும் இருக்க வேண்டும். தேவை மாத்திரம் இருந்து தகுதி இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. தகுதி மாத்திரம் இருந்து வேறு தகுதி இருக்குது, எனக்கு தேவையே இல்லை, நான் மட்டும் பேசாமல் இருப்பேன், அதுவும் பிரயோஜனம் இல்லை, வேஸ்ட்டு. இப்போ எத்தனையோ ஞானமடைந்தவர்கள் மௌனி ஆகிடுறாங்க. அவங்களுக்கு தகுதி வந்துருச்சு, ஆனால் நான் இந்த பிரபஞ்சத்துக்கு எதுக்கு வந்தேன், நான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த பேரண்டம்னா என்னென்னு புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு பிறப்பு இறப்பு ஏன் வருதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன், அதை 4 பேருக்கு சொல்லாமையே நான் போகிறேன் அப்படின்னா நீ ஞானமடைந்ததும் வேஸ்ட்டு. அதில் சுயநலம் தானே இருக்குது. இதை புரிஞ்சவங்க தான் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காங்க, இப்போ உட்காந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நூல்கள்லாம் எழுதியிருக்காங்க, எத்தனையோ சித்தர்கள் இருந்து பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க. வள்ளலார் எவ்வளோ விஷயம், 4 திருமுறை எழுதியிருக்கு, 6 திருமுறை எழுதியிருக்காரா, 6 திருமுறை எழுதியிருக்கிறாரு. அப்படின்னா அவர் எழுதினது காரணமே இதுதான். நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் பாட்டுக்கு பேசாமல் இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ நான் புரிஞ்சதை 4 பேருக்கு எடுத்து சொல்லணும். யாவருக்குமா பிறருக்கு இன்னுரை தானே, அதை பண்ணுறாங்க. ஆனால் ரொம்ப பேர் பண்ணுறது கிடையாது. அப்போ இவங்களுக்கு தகுதி இருந்தும் அதற்கான தேவையை நம்ம தகுதி வந்துருச்சு, அப்போ இதை வச்சு 4 பேருக்கு நல்லது சொல்லணும், அந்த தேவையை உருவாக்கிக்க மாட்டேங்கிறாங்க. நமக்கு எதுக்குப்பா, நம்ம பாட்டுக்கு பேசாமல் இருந்துடும். இப்போ நம்ம யூடியூப்பில் பேசுகிறது பல பேர் வந்து நெகட்டிவாக கமெண்ட்டை போடுறது, நீ பெரியவனா, நீ பெரிய அவனா அப்படிலாம் வரும்பொழுது எதுக்கு இதை உட்காந்து பேசணும்லாம் பல தருணங்களில் தோணும், எதுக்கு நம்ம பேசணும் அப்படின்னு. அப்போது நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, யார் என்ன கமெண்ட்டு போடுறாங்கங்கிறத பற்றி எனக்கு கவலையே இல்லை. நான் வந்து பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். கமெண்ட்டை கூட என்னால் ஆஃப் பண்ண முடியும். ஆஃப் பண்ணிவிட்டு நான் பேசுகிறேன்ப்பா, கேட்குறவன் கேளு, கேட்காதவன் பேசாமல் போய்கிட்டே இருந்துட்டு கூட போயிடலாம். ஆனால் கமெண்ட்டு போடுறவன் அது உன்னுடைய வினை. ஒரு பையன் கேட்குறான், பிராமணனை பற்றி அவ்வளோ பேசிக்கிட்டு இருக்க, நீ இன்றைக்கி நான் பிராமணன்னு சொல்கிறியே, இதில் 50 ரூபா வியாபாரம் வேறு அப்படிங்கிறான். அவனுக்கு என்னை பற்றி என்ன தெரியும்னே தெரியல, அவனுக்கு அவன் யாருன்னு தெரியல, அவனுக்கு நான் யாருன்னு தெரியல. அவனுக்கு உட்காந்து நான் என்ன பதில் சொல்கிறது? சரி, அது அவனுடைய வினை. அவன் ஒரு வினையை உருவாக்குறான், அதுலேருந்து எதிர்வினை அவனுக்கு வரும். சரி, அது அவனுடைய வினை, அவன் பாட்டுக்கு இருக்கட்டும் அப்படின்ட்டு. இதெல்லாம் பார்க்கும் பொழுது இது எதுக்கு, எந்த புரிதலுமே என்னை கேள்வி கேட்க வேணாம்னு சொல்லலப்பா. நீங்கள் கேள்வி கேளுங்க, குறைந்தபட்சம் ஒரு 100 வீடியோவாவது கேட்டுட்டு வந்து கேள்வி கேளுங்க. 100 வீடியோ என்ன பேசுகிறீங்கன்னா அது கேட்கணும்ல. ஒன்றுமே கேட்காம வந்துக்கிட்டு இது பண்ணுறாங்க. அப்போது அந்த இடத்துலலாம் வருத்தம் வருது. எதுக்கு இதை போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கணுமா, இதை சொல்லணுமா? நம்ம பாட்டுக்கு பேசாமல் மௌனி ஆகிடுவோமே. 1 வருஷம் ஏற்கனவே மௌனமாக இருந்தோம், அப்போ பேசாமல் அப்படியே இருந்துடலாமா அப்படின்னா மௌனமாகவே இருந்திருக்கலாம். ஆனால் இந்த பேரண்டமானது, என்னுள் இருக்கின்ற பேரண்டம் என்ன பண்ணுது, நீ இல்லை, நீ இதுக்கு வரலை, நீ பேசி தான் ஆகணும். இப்போ சித்தர் பெருமக்கள் எப்படி பாடல்கள் பாடினாங்களோ, வள்ளலார் எப்படி 6 திருமுறை எழுதினாரோ, அதுபோல் இன்றைக்கி யூடியூப்ன்ற ஒரு சமூக வலைதளம் இருக்குது, அதில் நீ பதிவு பண்ண, பின்வரும் சந்ததியினருக்கு
அதுக்கு பிரயோஜனமாக இருக்குங்கிறதுனால அதை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். கேட்பவர்கள் கேளுங்கள், மறுப்பவர்கள் மறுத்து விட்டு போயிடலாம். அதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது. இன்னும் எத்தனை பேர் திட்டுறதா இருந்தாலும் திட்டுங்க, அதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலையே கிடையாது. உன்னுடைய போற்றுதலும் தூற்றுதலும் நான் கடந்தவன், எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. நீ என்னை போட்டுறனாலும் எனக்கு அதை பற்றி நான் பெருமை கொள்ள மாட்டேன், என்னை திட்டினாலும் நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். இருந்தாலும் என்னென்னா, எதுக்கு நம்ம உட்காந்து நீ கேள்வி கேட்குறத பற்றி இல்லை, ஒன்றுமே தெரியாமல் உட்காந்து கேள்வி கேட்குறானே ஒருத்தன். 50 ரூபா வியாபாரம் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். வாங்குகிற 50 ரூபா கொரியருக்கு 50 ரூபா, கவருக்கு 10 ரூபா, 60 ரூபா, அவ்வளோதான். ஆனால் நீ வியாபாரம் பண்ணுறியான்னு கேட்குறான். சிறியது அவனுடைய புரிதல். அதனால் ஒரு மனிதனுக்கு தேவையும் தகுதியும் இல்லாமல் நீ ஞானம் அடைவது சாத்தியமே இல்லை. தேவையும் இருக்கணும், தகுதியும் இருக்கணும். தேவையும் உன்னுடைய ஆன்மா அந்த பிறவி எடுத்து வரும் பொழுது உனக்கு தேவை இருந்திருக்கணும், அதற்கான தகுதியை நீ வளர்த்துக்கணும். வெறுமன தேவை மாத்திரம் இருக்கக்கூடாது. இப்போ தேவையும் தகுதியும், தகுதி ரொம்ப முக்கியம். முதல்ல தேவை இருக்கணும், ரெண்டாவது தகுதி இருக்கணும். இந்த தேவையும் தகுதியும் இருக்கும் பட்சத்தில் நீ நிச்சயம் ஞானமடைவது உறுதி. ஞானமடைந்தால் மாத்திரம்தான் பிறவா பெருநிலை என்பது அடைய முடியும்.